ரேஸ் கோர்ஸ் ரோடும் பஃபலோ ரோடும் இன்று வழக்க நிலைக்கு திரும்பியுள்ளன. இன்று காலையில் அங்கு சென்று நிலவரத்தை அறிந்து வந்தார் எமது நிருபர் இலக்கியா செல்வராஜி. திங்கட்கிழமையான இன்று லிட்டில் இந்தியா வட்டாரத்தில் கூட்டம் அவ்வளவாக இல்லை. நேற்றைய கலவரத்தை தொடர்ந்து பஃபலோ ரோட், ரேஸ்கோர்ஸ் ரோட் போன்றவற்றில் சில கடைகள் மூடப்பட்டிருந்தன. நேற்று கலேபரமாக காணப்பட்ட லிட்டில் இந்தியா வட்டாரம் இன்று எரிக்கப்பட்ட வாகனங்கள் அனைத்தும் அப்புறப்படுத்திய நிலையில் வழக்க நிலையில் தொடர்கிறது. அது மட்டுமல்லாமல் லிட்டில் இந்தியாவில் அதிகரித்து வரும் மது அருந்தும் சம்பவங்கள் இதற்கு காரணமாக இருக்கலாம் என வட்டாரவாசிகள் தெரிவிக்கின்றனர். ஆனால் அதற்கும் இந்த கலவரத்திற்கும் ஏதேனும் தொடர்பு உள்ளதா என அமைச்சு விசாரித்து வருவதாக போக்குவரத்து அமைச்சர் திரு லியூ டாக் யூ கூறியுள்ளார். பலருக்கும் அதிர்ச்சியை தந்த கலவரம் சாலை விபத்தினால் தொடங்கியது. வார இறுதிகளில் வெளிநாட்டு ஊழியர்களின் தங்கும் இடங்களுக்கும் லிட்டில் இந்தியாவுக்கும் இடையே செல்லும் தனியார் பேருந்துகளுக்கு 2 வெள்ளி பஸ் என்று பெயருண்டு. அத்தகைய பேருந்தில் ஏற மாண்ட திரு சக்திவேல் குமரவேலு வரிசை பிடித்திருக்கலாம் என்று தெரிகிறது. பேருந்தின் அடியில் திரு சக்திவேல் எப்படி விழுந்தார் என்பது தெளிவாக தெரியவில்லை. ஆனால் அச்சம்பவம் ஊழியர்களிடையே கோபத்தை தூண்டியதாக தமிழ்ச்செய்தி அறிகிறது. சம்பவ இடத்தில் இருந்த ஊழியர்களும் அங்கிருந்த பொதுமக்களும் அதனால் பாதிக்கப்பட்டனர். சொல்றது எனக்கே தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு நடந்துச்சு. அவங்க பண்ணதும் இல்லாம பல பேர் எவ்வளவு பேர் காசு இல்லாம தேக்க வந்திருப்பாங்க, எவ்வளவு பேர் கஷ்டத்துல வந்திருப்பாங்க, என்ன பிரச்சனை வந்திருப்பாங்க. யாரும் போய் சேர்றது நிம்மதி கிடையாது. ஏன்னா எங்களை போலீஸ் நீ கிளம்புங்கிறாங்க, டாக்ஸி கிளம்புங்கிறாங்க. டாக்ஸி அன் டைம்ல 12 மணிக்கு எடுத்து டபுள். நான் இங்க பொங்கல் போனா 25 வெள்ளி, நான் 50 வெள்ளி கொடுக்கணும். 50 வெள்ளி எங்க போறது? சிங்கப்பூரர்கள் பலர் இது போன்ற நிகழ்ச்சியை வாழ்நாளில் கண்டதில்லை. ரொம்ப கேவட்டிக்கா இருந்துச்சு. எல்லாரும் ஓடிக்கிட்டு பட் அப்புறம் பிறகு நிறைய சத்தம் வர கேட்டுச்சு. அப்பதான் நாங்க ஆக்சுவலி வெளியே வந்து பார்த்தோம். அப்புறம் எட்டலின்னு பார்க்கும்போது புகழா தெரிஞ்சிச்சு. அப்புறம் எக்ஸ்ப்ளோஷன் சத்தம்லாம் கேட்டுச்சு. ஸோ பேசிக்கலி அப்பதான் தெரிய வந்துச்சு ஒரு பெரிய ப்ரொமோஷன் இங்கே நடக்குதுன்னு. ஸோ தென் ஆக்சுவலி நானும் 2 வாட்டி போலீஸ்க்கும் ஃபோன் அடித்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா they are trying to take control of the situation. கலவரத்தில் பஃபலோ ரோட், ரேஸ்கோர்ஸ் ரோட் போன்ற சாலைகளில் அப்போது திறந்திருந்த கடைக்காரர்களிடையே அச்சம் மேலிட்டது. இன்னும் பாக்குறதுக்கே பயங்கரமா இருந்தது. நான் அந்த வீடியோ எடுக்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கு பயம், என்ன அடிச்சிருவாங்களோன்னு பயம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அந்த காரை கவுத்து இல்லாம பீரை எடுத்து மேல ஊத்தி கொளுத்தி விட்டாங்க. அந்த ஆம்புலன்ஸ் எரியறத பாத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். அது இறந்தது ஒரு பெரிய ஒரு கொடுமையான விஷயம். அதை விட ஒரு கொடுமையான விஷயம், ஒரு உயிர் காக்க வரக்கூடிய ஒரு வாகனத்தை கொளுத்துனது இது கொடுமையான ஒரு கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். அது பெரும் சேதம் ஏற்படாமல் பல இந்திய ஊழியர்கள் தங்களுக்கு உதவினர் என்றனர் கடைக்காரர்கள். ஊழியர்கள் இதுல இருந்து சம்பந்தப்பட்டாங்க, கலவரத்துல இருந்தாங்க சொன்னாலும் அதே இந்திய ஊழியர்கள் அக்கறை எடுத்து ஒவ்வொரு கடைக்கும் போய் அந்த பொருட்கள் எடுத்து வைக்கிறதுக்கும், கடையை மூடுவதற்கும், மாதர் குலத்துக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கும், சிறுவர்கள் வழி அனுப்பி வைக்கிறதுக்கும் ரொம்ப 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 உதவி செஞ்சாங்கிறத நம்ம மறக்கவே கூடாது. அப்பகுதி கடைகளில் வியாபாரம் இன்று குறைந்ததாக கூறப்பட்டது. ஆனால் இன்று திங்கட்கிழமை என்பதும் அதற்கு காரணமாய் இருக்கலாம் என்று கடைக்காரர்கள் தெரிவித்தனர்.